காத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு ஃபோன் தாங்க ஐஃபோன் ஏர். நம்ம சுரேஷ் ப்ரோ வந்து ஏர் எப்படியும் ஒரு 2.5-3 மாதம் ஆயிடுச்சு இல்லை ப்ரோ? ஸோ இந்த 3 மாதத்தில் அவரோட அனுபவம் எப்படி இருக்குது அண்ட் ஏரை வந்து யாருக்காவது சஜஸ்ட் பண்ணுவாரா மாட்டாரா அண்ட் மற்றபடி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை நான் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்க்குறேன். நான் யூஸ் பண்ணும்போது ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட். பட் நான் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுனால எனக்கு என்ன பிரச்சனைனா ஃப்ரண்ட் கேமரா மைண்ட் ப்ளோயிங் சூப்பர். ஆனால் ரியர் கேமராவில் எனக்கு அல்ட்ரா வைட் மட்டும் மிஸ் ஆச்சு. நான் டெலிஃபோட்டோ பெரிஸ்கோப் அதை பற்றி நான் வருத்தப்படவே இல்லை. ஃப்ரண்ட் கேமரா வேறு லெவல், அதை பற்றி எனக்கு வருத்தமே இல்லை. நிஜமாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது வந்து சக்ஸஸ் தான். சரி ப்ரோ, இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிங்கல்ல, இனிஷியலாக எனக்கு வந்து என்னென்னா உங்களோட இம்ப்ரெஷன் வந்து பாசிட்டிவாக இருக்கா இல்லாட்டி ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கா? இல்லை, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோடய ரொட்டீனே வந்து எல்லாரும் மாதிரியும் இருக்காது. ஸோ மோஸ்ட்லி இண்டோரில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ரொம்ப அக்கேஷனலாக தான் ட்ராவலுன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து இப்போ நிறைய பேர் வந்து நான் வந்து டெய்லி பேஸ்லேயோ இல்லாட்டி வந்து வீக்லி 2 or 3 கூகுள் மேப் யூஸ் பண்ணுவேன். நான் அவுட்டோரில் வந்து வண்டியில் ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு தான் வந்து லொக்கேஷன் போட்டு போவேன். இந்த மாதிரி சினரியா வந்து ரொம்ப இப்போ நான் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், மேரேஜ் ஃபங்க்ஷன் போகிறேன், இல்லாட்டி வந்து ஏதாவது ஒரு புதுசாக ஒரு எனக்கு தெரியாத இடத்துக்கு போகிறேன்ற போது தான் மேப்பே எடுக்க போகிறோம். அந்த மாதிரி ஒரு சினாரியாவே எனக்கு ரொம்ப ரொம்ப ரேர். தெரிஞ்ச இடத்துக்கு தான் அடிக்கடி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டைரக்ட் சன்லைட்டில் இந்த ஃபோனை எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரியான சினாரியா வந்து கம்மின்றதுனால செம்ம இம்ப்ரெஸ்டு. ஏன்னா இன்டோர் கண்டிஷனுக்கோ இல்லாட்டி வந்து நான் வந்து ஒரு நாள் சார்ஜிங் கேஸே இல்லாமல், அதாவது அந்த போர்ட்டு எதுவுமே இல்லாமல் ஃபோனை வெளில எடுத்துகிட்டு போனோன்னா நிறைய பேர் ஆன்லைனில் சொல்கிற மாதிரி பேட்டரி லைஃபும் மொக்க கிடையாது. இவன் எனக்கு தெரிஞ்சு ஐஃபோன் 15 ப்ளஸ்க்கு ஆன் பார் இருக்குது. அதுதான் எனக்கு எப்படின்னு புரியல. ஆப்டிமைசேஷன் அல்டி ப்ரோ, நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு அப்படி தான் இருந்தது. அதோட சைஸ் பெருசு, திக்னஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாக கொடுத்துருக்கலாம். பட் இது எனக்கு தெரிஞ்சு 3000 தான் நினைக்கிறேன். 3149 mAh அவ்வளோதான். ஆனால் இதை நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நான் பர்சனலாக யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது. ஏன்னா 6 hours SOTலாம் ஈஸியாக வந்துடும். இப்போ நான் இதில் வந்து பிஜிஎம் ஆடி பார்க்குறேன், 1 or 2 hours ஆடுறேன். அதை ஆடியுமே ஒன் டே எனக்கு ஃபுல்லாக வருது. அது எந்த ஃபோனில் வரும்? வராது. அதுதான் பிரச்சனை. அது 3000 mAhன்றது தான் எங்கள் கொஸ்டின். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஆன்லைனில் இருக்க நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, இதை வாங்குறதுக்கு வந்து இந்த ஃபோனில் 7000 mAh இருக்குது, இதை வாங்குறதுக்கு இந்த ஃபோனில் வந்து 8000 mAh இருக்குன்றாங்க. பட் நான் எப்படி சொல்கிறேன்னா, ப்ரைஸ் தான் இந்த ஃபோனோட பெரிய பிரச்சனை. இப்போ நான் கொடுத்து வாங்கின ப்ரைஸ் செம்ம பெட்டர் ப்ரைஸிங்கு ஆப்பிள் கேர் ப்ளஸோட வருது. பட் அது இல்லாமல் இதோட ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸோட பார்க்கும்போது இந்த பேட்டரி கம்மி தான். பட் ஆனால் பேட்டரி டு பேட்டரி நீங்கள் வைக்கிறீங்க. இப்போ இந்த ஃபோனில் 3000 mAh பேட்டரி, இவங்க கம்பேர் பண்ணுற ஒரு 7000 mAh இருக்க ஒரு பேட்டரி இருக்க ஒரு ஃபோனில் ஆன் பார் நீங்கள் 3000 எவ்வளோ நேரத்தில் ட்ரெயின் ஆகுதுன்னு பார்த்தா இது சாலிடாக நிற்கும் உங்களுக்கு. அது கடகடன் 3000 எப்பயோ காலி ஆகிட்டு இருக்கும். அவன் நிற்கிறதே வந்து ஹோல்டே நிற்கிறதே இந்த 7000 ஹோல்ட் பண்ணி தான் ஹோல்டே இது பண்ணுவான். ஆப்டிமைசேஷன்ற விஷயத்தில் வந்து செம்ம இதுவாக பண்ணியிருக்கான். எனக்கு வந்து பிரச்சனையே இல்லையானா ஒரு சில இடத்துல வந்து எனக்கு ஆக்சுவலாக 3 முக்கியமான இடத்துல வந்து பிரச்சனை இருக்குது. மொதல் விஷயம் வந்து கேமரா. நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வந்து டெலிஃபோட்டோ அந்தளவுக்கு இந்த ஃபோனில் எனக்கு பெருசாக தேவைப்படல. பட் ஒரு சில இடத்துல தேவைன்னும் போது நான் எனக்கு ஜூம் பண்ணால் ஓரளவுக்கு எனக்கு கிடச்சிருது. ஈவன் மேக்ரோவும் இதில் ஓரளவுக்கு எடுக்க முடியும். அதனால் எனக்கு வந்து டெலிஃபோட்டோன்றது பிரச்சனை எங்கே வருதுன்னா, இதோட லென்ஸே வந்து ரொம்ப நேரவாக இருக்குது. அந்த சிங்கிள் லென்ஸ் வந்து இப்போ இந்த ஃபோனில் 14 ப்ரோவில் எடுக்கிறத அதே வீடியோவில் இதில் எடுக்கும்போது வீடியோவில் ஓரளவுக்கு எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. ஆனால் கேமரான்னு எடுக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருக்காங்க. ஏன்னா ஃபோட்டோ வேறு மாதிரிங்க. வீடியோக்கு எப்பயுமே என்ன ஆகும்னா எல்லா ஃபோனுமே வந்து EOS மாதிரியான விஷயங்களை உள்ள கொண்டு வந்து நேரோ டவுன் பண்ணும் ஃப்ரேமை. இப்போ நான் என்னை வந்து இன்னும் பேக்ரவுண்ட் நிறைய தெரியுற மாதிரினா பின்னாடி போய் எடுக்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஃப்ரேம் மட்டும் நான் பின்னாடி போகும்போது நான் வந்து சின்னதாகிறேன். சப்ஜெக்ட் சின்னதானது என்ன ஆகிடுது, ஓவரால் எல்லாமே ஃபோக்கஸ் ஆகிறேன், நான் ஃபோக்கஸ் ஆகலை. ஸோ இது வந்து ஷார்ப்பாக இருக்காது. இந்த பிரச்சனையால் எப்படின்னா, குறிப்பிட்ட இப்போ இந்த ஃபோன்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லேருந்து மட்டும் தான் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். போர்ட்ரேட்டாக இருக்கட்டும். எப்படி இருக்குன்னா 2x போனால் ரொம்ப கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது, 1x போனால் பத்தலை, எனக்கு வந்து கொஞ்சம் வைடாக இருந்தால் நல்லாயிருக்கும். 1.5ன்னு ஒரு போர்ட்ரேட் மோட் கிடையாது, 1, 2 அவ்வளோதான். இப்போ நான் மேனுவலாக ஒன்று எடுத்து ஒரு இது பண்ணும்போது ஃபோட்டோவே ஒரு மாதிரி இதுவாகிடுது. பட் ஆனால் இருக்கிற ஃபோன்லேயே இப்போ நீங்கள் வச்சுருக்க எந்த ஃபோனாக இருந்தாலும் கம்பேர்ட் டு ஈவன் 2 கேமரா இருக்குது இந்த ஃபோனில், இல்லை 3 கேமரா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த ஃபோனை கம்பேர் பண்ணாலுமே இந்த ஃபோன் சிங்கிள் கேமராவில் எடுக்கிற வீடியோ அவுட்புட்டு வேறு லெவலில் இருக்குது. அது என்னமோ வீடியோ வந்து செம்ம, ஆப்பிள் அந்த இதில் செம்மையாக பண்ணுறானுங்க. வீடியோ வந்து நல்லா இருக்குது. ஆடியோ வந்து ரெண்டாவது பிரச்சனை. கேமரா சொன்னேன் இல்லையா, ஆடியோ வந்து எப்படின்னா இங்கே மட்டும்தான் உங்களுக்கு ஸ்பீக்கர் இருக்குது, டாப்பில் மட்டும்தான். இப்போ எப்படின்னா நானே இவரை மட்டும்தான் இந்த ரூமில் இருக்கோம் அப்படின்னா, இப்போ நான் இதில் ஸ்பீக்கரில் ஏதோ கேட்டுட்ருக்கேன், இவர் ஏதோ பாட்டு கேட்டுருக்கேன், எனக்கு பிரச்சனை இல்லை. பட் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா இந்த ரூமில் 2 பேர் வந்து அவங்களும் பேசுகிறாங்க, அவங்களும் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, இவரும் பண்ணுறாங்க, எனக்கு கேட்கவே கேட்காது. இவங்களுக்கெல்லாம் கேட்கும், ஏன்னா இவங்க டியூவல் ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்க. எனக்கு இந்த சிங்கிள் ஸ்பீக்கர்ன்றதுனால எப்படி ஆடனா காதில் கிட்ட எடுத்துகிட்டு போய் தான் எல்லாத்தையும் கேட்குற மாதிரி ஆகிடுது. அதான் நாய்ஸ் சப்ரஸ் பண்ணி விட்டுரும், பாவமாக இருக்கும். எல்லா சவுண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி நாய்ஸாக மாறிடும்.
அந்த இடத்துல அப்படியே அமைங்கிரும், சுத்தமா அமைங்கிரும். எனக்கு வந்து இப்போ நான் மட்டும் இருக்கிற ஒரு லொக்கேஷன்ல இதை வந்து ஸ்பீக்கராக போட்டு கேட்கும்போது ஸ்பீக்கரில் கேட்குறேன்னு இருக்கும். இதே ஒரு 4-5 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா, டேய் என்னடா ஸ்பீக்கரில் போடுறா நானும் கேட்குறேன்னு, டேய் ஸ்பீக்கரில் தான்டா இருக்குது அவ்வளோதான்டா வரும்ன்ற இவ்வளோ காதில் எடுத்துகிட்டு போய் இப்படி கேட்குற மாதிரி ஆகிடுது. ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு டேபிள் ஃபேனை ரன் பண்ணிட்டு போட்டாலே இதோட சவுண்டு வந்து கேட்காது உங்களுக்கு, ரொம்ப இதுவாக இருக்குது. ஆனால் இதே தனியாக நம்ம வந்து ஃபேன்லாம் போடாமல், அதாவது டேபிள் ஃபேன் போடாமல் சீலிங் ஃபேன் ஓடுது இல்லை ஏசி ஓடுது எதாவது ஒன்று இருக்குன்னா ஸ்பீக்கர் வந்து நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. இருக்கிற சிங்கிள் ஸ்பீக்கர் குவாலிட்டியாக இருக்குது, பட் சவுண்ட் பத்தலை நம்மளுக்கு. ஏன்னா டியூவல் ஸ்பீக்கர் கேட்டுட்டு இந்த பக்கம் நம்ம 15+ கம்பேர் பண்ணி இது பார்க்கும்போது அது ஸ்பீக்கர் டபுள் ஸ்பீக்கர்ன்றதுனால நல்லாயிருக்கும். சிங்கிள் ஸ்பீக்கர் இருந்தது 2வது பிரச்சனை. 3வது வந்து பிரச்சனைக்குரிய பிரெட் ஆம்லெட்னா நம்ம பக்ஓஎஸ் தான். இவனை வந்து எப்படி இவனை அடிச்சும் பார்த்தாச்சு, இதுவும் பண்ணி பார்த்தாச்சு, என்னதான்டா பண்ணுறதுன்ற மாதிரி. ஒன்றும் இல்லை, இப்போ நேற்று வந்து வாட்ஸ்அப்பில் வந்து குரூப்பில் வந்து ஒரு லிங்க் அனுப்புகிறாங்க. அவங்க வந்து ஒரு மீம் ரிலேட் பண்ணி ஒரு குரூப்பில் அனுப்புகிறாங்க. நான் கம்பேரிசனுக்கு என் ஃப்ரெண்டோட அந்த ஃபோன் வச்சுருக்கேன், Xiaomi 17 Ultra, அதில் ஓப்பன் பண்ணால் அதில் வீடியோ ப்ளே ஆகுது, அதில் வேறு வீடியோ ப்ளே ஆகுது, இவந்தில் வேறு வீடியோ ப்ளே ஆகுது. லிங்கை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வேறு ஒரு வீடியோ புஷ் ஆகுது. சரி ஓகே, இவர் என்ன சொன்னார் கௌதம், பேசாமல் அந்த ஆப்பை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணினா கரெக்டாக ஒர்க் ஆச்சு. சரி என்ன பண்ணாங்க, அடுத்து யூடியூப்பில் அனுப்புனாங்க. இந்த பிரச்சனை இதில் தான் இருக்குன்னு யூடியூப் பார்த்தா யூடியூப்லேயும் அவங்க அனுப்பின லிங்க்கு வேறு, எனக்கு ஓப்பன் ஆகிற லிங்க் வேறு. இப்போ எப்படின்னா, நான் சப்ஸ்கிரைபே பண்ணாத, நான் இது வரைக்கும் லைக்கே கொடுக்காத வேறு ஒரு சேனல்லேருந்து அந்த யூடியூப் பாப்பப் வருது. அது எப்படி இவனுங்க லிங்க் பண்ணி வச்சுருக்காங்கன்னே தெரில. இது இந்த மாதிரியான ஒரு சில பக் இருக்குல்ல, இதுதான் வந்து இவனுங்கிட்ட நம்மளுக்கு வந்து டேய் இப்போ இவர் வேறு இப்போ போட்டு என்ன ப்ரோ நல்லா இருக்கான்றாரு, அந்த லிங்க் தான் எனக்கு ஓப்பன் ஆச்சான்னு தெரில. நான் வேறு ஏதோ ஒரு மீம் பார்த்துருக்கேன், ப்ரோ நல்லா இருக்குது அப்படின்றேன். ஆனால் இவர் சொன்னது வேறையாக இருக்கும். இவர் ஃபோன் ரிலேட்டடாக ஏதோ ஒன்று போட்டிருக்காருன்னு வச்சேன், நான் வேறு ஏதோ புரிஞ்சுக்கிறேன், வேறு ஏதோ ஓப்பன் ஆகிருக்கு. எனக்கு இது 2 பேருக்கும் கடைசி வரைக்கும் தெரியவே தெரியாது. நான் வெறும் ஐஃபோன் மட்டும் வச்சுருந்தேன். நல்ல வேலை அவன் ஃபோன் இருந்தது, லிங்க் போய் பார்த்தேன், எனக்கு ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சது. இல்லைனா கடைசி வரலாம் நான் இந்த மீம் தான் நினச்சிட்டு இருப்பேன். இந்த ஆப் பர்டிகுலராக இந்த ஆப்பை நம்ம குறை சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, மெட்டா ஆப்பில் இந்த பிரச்சனை அப்படின்னா, அதை தாண்டி இவனோட ஓஎஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா பேட்டரி ஆப்டிமைசேஷனை மட்டும் நல்லா பண்ணிடுறான், அதில் எந்த குறையும் வைக்கல. அதை தாண்டி வந்து எனக்கு இந்த ஃபோன் யூஸ் பண்ணுற ஃப்ளூயிடிட்டி அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே செம்மையாக இருக்குது. இவனோட ஓஎஸ் ரிலேட்டடான பக்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீபோர்டில் வந்து சில டைமில் டைப் பண்ணும்போது ஏதாவது இஷ்யூ ஆகும். எனக்கு வந்து இப்போ வரைக்கும் அந்த கீபோர்டு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் ஆகுது, இத்தனை வருஷம் அந்த கீபோர்டு வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாமலே வச்சுருக்கானுங்க. ஒரு சில பக்லாம் இன்னும் இருக்குது. எந்த மாதிரி பக்னா, அந்த ஆடியோ இன்க்ரீஸ் ஆகிறது வந்து சிஸ்டம் லெவலில் இன்டெகிரேட் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் வரும்போது இதில் நம்ம டைப் பண்ணுற கீபோர்ட் சவுண்டும் இன்க்ரீஸ் ஆகும். அது ஒன்று. 2வது ஆடியோ, நான் சில டைமில் வந்து வாட்ஸ்அப்பில் நான் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன்னா ரெக்கார்டே ஆக மாட்டுது, ப்ளைனாக இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் வாட்ஸ்அப்பை க்ளோஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டு மறுபடியும் நான் ரெக்கார்ட் பண்ணால் தான் ரெக்கார்ட் ஆகுது. இது ஒரு வேளை மெட்டா ரிலேட்டடாக இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. ஆனால் இது வரைக்கும் நீங்கள் சொன்ன எல்லாமே மெட்டா ரிலேட்டடாக தான் இருந்திருக்கு. அது ஒன்று. அப்புறம் கால் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. இதெல்லாம் தாண்டி தயவு செஞ்சு சொல்கிறேன், ஐஃபோன் ஏர் போகிறதா இருந்தால் ஜியோ ஈஸியும் போகாதீங்க. பயபுள்ள வச்சு செஞ்சுட்டான். விஐயும் ஏர்டெல்லும் பரவாயில்லையா? நான் ஆக்சுவலாக ஏர்டெல் தான் யூஸ் பண்ணுறேன். விஐ எப்படின்னு தெரியல. ஏர்டெல்லில் வந்து பக்கா சொல்லப்போனால் ஒரு ஸ்டேஞ்சான ஒரு விஷயம், நான் Xiaomi 17 Ultra ஃப்ரெண்டோடது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் லாஸ்ட் 15 to 20 days. அதில் வந்து ஏர்டெல் தான் யூஸ் பண்ணுறேன், பட் மொபைல் டேட்டா ரீசார்ஜ் பண்ணல. இந்த 2 month 3 monthக்கு வந்து வெறும் ஃபோன் கால் மட்டும் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், டேட்டா வராது. இந்த ஃபோனை தான் ஹாட்ஸ்பாட்டாக அதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை 5G போட்டு விட்டேன்னா அன்லிமிட்டெட் 5G, இதுலேருந்து அதுக்கு போகுது, பேட்டரி ட்ரெயின் ஆகாது, இது பாட்டு நிற்கும். அந்த அளவுக்கு இதோட இது இருக்குது. 5G ஒருத்தனுக்கு கொடுத்தும் இது கடகடான்னு ட்ரெயின் ஆகாமல் நல்லா தான் இருக்குது. பொதுவாகவே இந்த ஃபோன் வரும்போது எப்படின்னா, படம்லாம் ஆக்சுவலாக ரிலீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவானுங்கன்னா, ரிவ்யூவர்ஸ் வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்பானுங்க. இப்போ வந்து எப்படின்னா, இப்போ யங்ஸ்டர்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி இல்லை, அது வந்து பெரியவங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி இல்லை, என்ன பண்ணுவானுங்க, இது குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி படம்னு குடும்பத்து மேலே கட்டிடுவானுங்க. அந்த மாதிரி இந்த ஃபோனை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இனிஷியலாக லான்ச் ஆகும்போது லேடிஸ்க்கு செட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி லேடிஸ் சொன்னாங்க. ரெண்டாவது வந்து ஆப்பிள் ஃபேன்ஸுக்கு செட் ஆகும். அப்புறம் யாருக்கெல்லாம் லைட் வெயிட்டாக ஒரு ஃபோன் வேணும்னாங்களோ அவங்களுக்கு செட் ஆகும். இதோட ப்ரைஸிங் மட்டும்தான் நான் பிரச்சனையாக சொல்கிறேன். ஒருவேளை இதோட ப்ரைஸிங் வந்து ரீசனபிளாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? நீங்க வந்து செகண்ட்ஸ்ல வாங்குறீங்க, இப்போலாம் வந்து ரீசனபிள்ங்கிற வார்த்தைக்கே மரியாதை இல்லாம இப்போ எல்லா ஃபோன் பிரைஸும் இங்கே போயிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. A57 வேணுமா ப்ரோ? வேண்டாம். இப்போ அந்த ப்ரைஸ் வந்து இவங்க
இவங்க கம் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு கிடைக்கிறதே வந்து செகண்ட்ஸில் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் மற்ற ஐஃபோன்ஸ் செகண்ட்ஸில் வாங்கும் போது பேட்டரி ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கான், டிஸ்பிளே ஏதாவது மாற்றிருக்கானா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் இதில் சிங்கிள் மோல்டு எல்லாமே இது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இதை ஓப்பன் பண்ணியிருக்கானா. ஏன்னா இதை ஆப்பிளே வந்து பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு சார்ஜ் எக்ஸ்ட்ரா போட்டு வாங்குறான். இதுக்கு இது நீங்கள் வந்து ஒரு 16 ப்ரோக்கோ இல்லாட்டி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி ரேட் எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த ஓப்பன் பண்ணி பண்ணுறதுக்கு. ஸோ இதில் கை வச்சு ஓப்பன் பண்ண மாட்டானுங்கன்ற ஒரு ரீசனுக்காக இதை செகண்ட்ஸில் வாங்கலாம். செகண்ட்ஸில் வாங்கும் பட்சத்தை ரேட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பாதி ரேட் வந்துடும். அப்படி இந்த ஃபோனை வாங்குறீங்கன்னா செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போ ஆன் த கோ நான் வந்து ஆன்லைனில் பார்த்துட்டு இது வந்து 1,20,000 கொடுத்து வாங்கினா நோ தான், வேண்டாம். இந்த ஃபோன் அவ்வளோ ரேட் கொடுத்து போகணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. பட் ஆனால் எனக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடச்சிது ப்ரோ. என் பிரதர் வந்து வாங்கிட்டாரு. இப்போ அவர் வந்து இந்த ரேட் சொல்கிறாரு, நான் அதை வாங்க போகிறேன். இல்லாட்டி வந்து எனக்கு யூஎஸ்லேருந்து வாங்கும்போது கிட்டத்தட்ட 40 to 50K வந்து கம்மியாகிடுச்சு ப்ரோ அப்படின்னா தாராளமாக போகலாம். பேட்டரி லைஃப் நீங்கள் நினைக்கிற மாதிரியே கிடையாது, நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்தவரை எப்படின்னா ரெகுலர் ட்ராவலில் இருப்பேன் நான். அடிக்கடி கூகுள் மேப் தான் பார்ப்பேன். அதே மாதிரி நான் வந்து ஃபுல்லாகவே ட்ரிப்பு சுற்றுற பழக்கம் உண்டு. நான் அடிக்கடி ஃபோட்டோஸ் எடுப்பேன், வீடியோஸ் எடுப்பேன்ற ஆளுக்கு வந்து இந்த ஃபோன் கிடையாது. ஏன்னா நீங்கள் ரெகுலர் ட்ராவலில் இருக்கும்போது நார்மல் ஃபோனே ஹீட் அதிகமாகும், கூகுள் லொக்கேஷன்லாம் யூஸ் பண்ணும்போது பயங்கர இதுவாகும். ட்ரிப்பு போகும்போது டைரக்ட் சன்லைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணி அது இருக்கும். பட் நான் மோஸ்ட்லி இண்டோர் தான் ப்ரோனா. இங்கே எல்லாருமே பேட்டரின்னு சொல்கிறது வந்து ஒரு இது கான்செப்ட் புரிஞ்சிக்க மாட்டாங்க. என்னென்னா நான் இருக்கிற வீடு எலக்ட்ரிசிட்டி இருக்கிற வீடு, ஓகேவா? ஏன் நான் போகிற இடமும் எலக்ட்ரிசிட்டி இருக்குது. நான் எல்லா இடத்துலையும் எலக்ட்ரிசிட்டி வச்சிருக்கேன், அதாவது சார்ஜ் பண்ண முடியுங்கிற பாயிண்ட் சொல்கிறேன். எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. நான் எங்கே போனாலும் கேபிள் எடுத்துகிட்டு போனல, டைப் சி தானே. எல்லார் வீட்லேயுமே ஒரு டைப் சி கேபிளும் அடாப்டரும் இருக்க போகுது. எடுத்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அஃபிஷியலானதை மட்டும் பார்த்துக்கோங்க. சாம்சங் தான் இல்லை மோட்டரோலதோ அந்த பிராண்டோட தான் பார்த்துக்கோங்க. இல்லை பிராண்டே வந்து ஒரு தனி அடாப்டர் வச்சு, இப்போ போட்ரானிக்ஸ் வந்து ஒரு சார்ஜிங் இது வச்சுருக்கான் அப்படின்னா இப்போ பேரே தெரியாது ப்ரோ, என்ன பேருனே தெரியாது. ஆனால் டைப் சி இருந்து போட்டேன்னா அது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அந்த மாதிரி இது பண்ணாதீங்க. மற்றபடி டைப் சி தான் இது வந்து அடாப்டர் வந்து இந்த மாதிரியான பிராண்டு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே பண்ண வேண்டாம். சார்ஜிங் பற்றி எங்கே போனாலும் நீங்கள் பாட்டு எடுத்து யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து ப்ரோ நான் சுற்றிக்கிட்டே இருப்பேன் ப்ரோ வண்டியில். காலைல வண்டி எடுத்தேன்னா நான் எந்த இடத்துல எங்கே இருப்பேனே தெரியாது ப்ரோ. நான் இதோட சப்போஸ் திரும்ப வீட்டுக்கு கூட வர மாட்டேன், திரும்ப அங்கே ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் தான் வருவேன்னா அப்போ வந்து பேட்டரி லைஃப் வந்து நீங்கள் வரி பண்ணலாம். இது வந்து ஜென்ரலாக எல்லா ஃபோனுக்கும் ஒரு ஃபோனை டிசைட் பண்ணுறது முன்னாடி சொல்லுவாங்களே பேட்டரி லைஃப் எப்படின்னு யோசிக்கிறேன். அவங்க எல்லாருக்குமே இருக்க ஒரே கொஸ்டின், நீங்கள் ரெகுலராக ட்ராவல் பண்ணுவீங்களா இல்லை வீட்டிலே இருக்கிற மாதிரி பசங்க? ஆஃபீஸ் போனீங்கன்னா அங்கேயும் சார்ஜிங் போட்டிருக்கு, வீட்டுக்கு வந்தீங்கன்னா சார்ஜிங் போட்டிருக்கு. அப்போ அதாவது மினிமம் 4 to 5 மணி நேரம் எஸ்ஓடி வந்தாலே போதும் இல்லை. இது எனக்கு 7 மணி நேரம்லாம் வருது. நான் ஸ்கிரீன்ஷாட் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, சார்ஜ் பண்ணாலும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் ஏறுது. இதோ இப்போ பேட்டரி கவுண்ட்டை உங்களுக்கு கொடுத்துறேன். இப்போ இந்த டைமில் என்னோட 15+ எனக்கு ரொம்பவே கம்மியாகிடுச்சு. பரவாயில்ல, எனக்கு அந்த விஷயத்தில் சார்ஜ் நிற்கிறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. மெயின் இது எனக்கு கன்சர்னாக இருக்கிறது வந்து ஃபோட்டோ வந்து 1:1 க்ளோஸ் ரேஞ்சில் மட்டும்தான் எடுக்க முடியுது ஹியூமன் ஃபோட்டோ. மற்றபடி ஒரு லேண்ட்ஸ்கேப் எடுக்கிறதோ ஒரு பில்டிங் எடுக்கிறதோ இல்லாட்டி நம்ம ஒரு பெரிய வியூவை கவர் பண்ணணும்னு நினச்சோன்னா பேனோராமா தான் போகணும். வேறு ஆப்ஷன் கிடையாது நம்மளுக்கு. புரியுது. அந்த இடத்துல தான் வந்து இது பண்ணியிருக்கிறான், லேக் ஆகிற மாதிரி இருக்கான். மற்றபடி கேமிங்லாம் வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. என்னன்னா Xiaomi 17 Ultraலையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு இதில் இருக்க ஸ்மூத்னஸ் அதில் கிடைக்கல. எனக்கு வந்து எப்படின்னா ஸ்பீடு இருக்குது. ஏன்னா டிஸ்பிளே அது நல்ல குவாலிட்டி டிஸ்பிளே, அந்த 120 ரிஃப்ரெஷ் ரேட்லாம் பிரச்சனை இல்லை. மேபி ஆப்டிமைசேஷனில் ஏதோ பண்ணி வச்சுருக்கானோன்னு தோணுது. ஏன்னா எனக்கு ஒரே அக்கௌண்ட்டு, ஒரே செட்டிங்ஸு, லே அவுட் எல்லாமே வச்சு ஹை கிராஃபிக்ஸ் வச்சு ரெண்டுமே ப்ளே பண்ணும்போது இதில் ஸ்மூத்னஸ் எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அந்த இடத்துல பிஜிஎம்ஐயில் அந்த இது இருக்குது. அது இல்லாத மற்ற கேம்லாம் அதில் ட்ரை பண்ணி பார்க்கும்போது பெரிய வித்தியாசம் இல்லை. இதுலேயும் ஒரு சின்ன இது சொல்கிறேன், கிளாஷ் ராயலில் 2 இதுலேயும் விளாட்றோம். அதுதான் எனக்கு புரியல, என்னடா ரெண்டுமே ஒரே கேம் இல்லை. நிறைய கேம் வந்து நான் சொல்ல போனால் இப்போ 16 Proல நான் விளாட்ற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு அப்படியே ஆண்ட்ராய்டில் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா சில சமயங்களில் FPS கூட மேட்ச் ஆகும். FPS மேட்ச் ஆனாலும் கூட எனக்கு ஐஃபோனில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இப்போ 60 FPS வந்து 59 மாறும், திரும்ப 60 மாறும். ஆண்ட்ராய்டில் எப்போயாவது 50 வரைக்கும் கூட போயிட்டு வரும். ஸோ அது ஒன்று இருக்கு. ரெண்டாவது என்னன்னா ஆப் வந்து இவங்க பில்டு பண்றதே, அதாவது அந்த கேமை பில்டு பண்றதே iOSக்குன்னு பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் ஆட் பண்றாங்க நிறைய. ஆமா, எந்த மாதிரினா ஒன்ல இப்போ ஹாப்டிக்ஸ் ரிலேட்டடான ஒரு சில எலிமெண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐபோனுக்கு நல்லா இருக்கு. பட் இங்க ஆண்ட்ராய்டில் பார்த்தா அது ரொம்ப பேசிக்காவும் ரொம்ப ஃபிளாட்டாவும் இருக்கு. இது நான் பார்த்தேன். ஹாப்டிக்ஸ் பத்தி சொல்லணும்னா இது வாங்குறவங்க வந்து மோஸ்ட்லி வந்து இதோட லுக்குக்காகவும் இதோட கம்ஃபர்ட்காக தான் வாங்குறாங்க 100%. அதில் வந்து ஹாப்டிக் என்ன மினிமலாக கொடுக்க முடியுமோ அதுதான் பண்ணியிருக்கான். இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்கிறேன். இப்போ இந்த ஃபோனை நான் ஒரு 2 வருஷம் பழகிட்டேன்னு வச்சுக்கோங்க, அடுத்து போகிற மாடல் வந்து திரும்ப ஏர்லேயே ஒரு ஜென்ரேஷன் கிடச்சா போதும் தான் இருக்கும். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருச்சு. வெயிட் இல்லை, இதோட கம்ஃபர்ட் வந்து நான் அதை இப்போ கேஸை போடாமல் தான் யூஸ் பண்ணுவேன். எப்போவுமே கேஸ் போடாமல் தான் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து மோஸ்ட்லி கீழே போடாமல் பார்த்துப்பேன். ஸோ அதனால் எனக்கு வந்து பிரச்சனை இல்லை.
இன்னொன்று எனக்கு என்ன தோணுதுன்னா, இது நான் சொல்றது கரெக்டானு தெரியல. ஒரு ஃபோனுக்கு வந்து வெயிட்டே இல்லைன்ற பட்சத்தில் அப்போ அதோட போடும்போது அதோட வெயிட் இல்லாத விழற இதுவும் கம்மியாக இருக்கும்னு தோணுது இம்பாக்ட். உண்மைதான் அது. இப்போ நான் வந்து இதே மாச பேஸ் பண்ணிருக்கு ப்ரோ. இம்பாக்ட் வந்து மாச பேஸ் 15 அல்ட்ராவை போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதோட வெயிட் செம்ம ஜாஸ்தி. அப்போ அதோட டேமேஜும் வந்து பயங்கர இதுவாக இருக்கும். இது எனக்கு வெயிட் சொல்ல போனா ரொம்ப ஹைட்ல இருந்து போட்டீங்கன்னா இது நேராவே விழாது. எனக்கு நம்ம இப்படி போயிடும் தோணுது. அந்த அளவுக்கு வெயிட் கம்மியாக தான். ஏன்னா அது காத்து மாதிரி தான் இருக்கும். 165 கிராம் தான். அதனால எந்த இதுவும் தெரியல. கேமரா, இந்த ஓஎஸ், அப்புறம் வந்து இந்த சிம்மு பொறுத்த வரைக்கும் சொல்லியிருந்தேன் நெட்வொர்க்கில் வந்து ஏர்டெல் போகணுன்னு. இதை தாண்டி எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அவசரப்பட்டு ஏர் வந்துட்டோமோ, நம்ம 15+ வச்சுருந்தோம் தேவையில்லாமல் ஏர் வந்துட்டோமோன்னு எனக்கு வந்து எப்போவுமே எப்படி தோணுன்னா, எய்தர் வந்து ப்ரோ போய். ஆனால் 15+ வச்சிருந்தது 128ங்கிறனால அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் தான். என்னன்னா எப்போவுமே எப்படி யோசிப்பேன்னா, ஒன்று போனால் ப்ரோ சீரிஸ் போயிடணும், அப்படி இல்லைன்னா இந்த நார்மல் சீரிஸ் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தோணும் எப்போவுமே. ஏன்னா அது வந்து நிறைய இடத்துல நம்மளை வந்து கட் டவுன் பண்ண மாதிரி இருக்கும். பட் எனக்கு இதில் கட் டவுன் பண்ண மாதிரி ஃபீல் வரல. கட் டவுன் வந்து முதல்ல நம்ம சொன்னதுதான், அந்த ஒரு கேமரா எக்ஸ்ட்ரா ஒரு அல்ட்ரா வைட் இருந்தால் சந்தோஷப்பட்டு. இல்லை இதுலேயுமே டைப் சி வந்து உங்களுக்கு USB 2.2 தான். அது நிறைய இதில் சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட்லாம் கம்மி தான். பட் ஆனால் ஏன் எனக்கு கட் டவுன் பண்ண மாதிரி தெரிலனா, உங்களுக்கு இதோட இந்த ஃப்ரேமோட இது வந்து ப்ரீமியம்னஸ் கொடுத்துருது. அது வந்து உங்களுக்கு 17ல கிடைக்காது. இல்ல உண்மைதான். 17 வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஐஃபோன். இது வந்து நிஜமாவே இதுதான் பிரீமியம் ஐஃபோன். ஏன்னா இந்த வருஷம் 17 ப்ரோ சீரிஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அலுமினியம். இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஒரே டைட்டானியம் ஃபோன். அது இல்லாத மேக்ஸ் சேஃப் இது இருக்கு நம்மளுக்கு. ஸோ மேக்ஸ் சேஃப்லாம் சில டைம்ல வந்து எனக்கு போர் அடிக்கும் போது வெயிட் இல்லைன்றதுனால எல்லாத்துக்குமே இது ஈஸியா இருக்கு. போறமா போய் வச்ச மாதிரி எல்லா இடத்துலயும் பொம்மை மாதிரி போய் உட்காந்துருது. சில டைம்ல பாக்கெட்ல வச்சுட்டே இருக்கான்னு தேட வேண்டியதா இருக்கு. அதாவது எப்படின்னா, நான் சில ரொம்ப ரேரா வந்து பின் பாக்கெட்ல வச்சிருவேன். வச்சுட்டு போனை பேக்கெட்லேயும் தேடிட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி தான். ஸோ நிறைய இடத்துல வந்து எனக்கு இந்த ஃபோன் வந்து ரொம்ப அது இல்லாத இப்போ வந்து இந்த பிராண்டுக்காக வந்து ஒரு மரியாதை கிடைக்கும்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு இது சொல்லியிருந்தேன். பட் அதை மாற்றி அது அப்படி இருக்கக்கூடாது, நம்மளோட இதுக்காக தான் இருக்கணும், நம்மளுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதை பார்த்து தான் நிறைய பேர் இது. உண்மைதான். பட் ஆனால் இது ஆப்பிள் பிராண்டுன்னு இல்லாமல் இதோட இன்ஜினியரிங் இது பண்ணியிருக்காங்க. இன்ஜினியரிங் மார்வலுங்க. அது வந்து எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, ஓகே ஒரு ட்ரை பண்ணியிருக்கான், செம்மையாக பண்ணியிருக்கான். ஆனால் என்ன ஒன்று, நிறைய ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இதுதான் இவனோட இதுலேயே சிங்கிள் இதில் செம்ம பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியும். நிறைய ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இவன் பண்ணதுலேயே உருப்படியான வேல்யூ என்னன்னா, பேட்டரி ஆப்டிமைசேஷனு, இந்த பில்டு குவாலிட்டி, அடுத்து வந்து இந்த வீடியோவில் வந்து குறை வைக்கல. எல்லா ஐஃபோன்லேயும் நீ என்ன வீடியோ எதிர்பார்ப்ப, அதை நான் இதுலேயும் கொடுத்துட்றேன்டான்னு கொடுத்துட்டான். இதனால வந்து உங்களுக்கு பெருசாக வந்து எதுவும் அடி வாங்கின மாதிரி தெரியாது. இந்த இடத்துல அடியெல்லாம் எதுவும் கிடையாது, சக்ஸஸ் தான். ஆனால் வந்து ஒருத்தன் வந்து 17 வந்து வாங்க போகிறான், அவனை கூப்பிட்டு வாடா இது வாங்கடான்னு சொல்லி, இது வந்து டோட்டலி இது வந்து அகைன் இது வந்து ஒரு ஐஃபோன் ஃபார் பியூர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒரு ஐஃபோன். இந்த எல்லாமே சொல்கிறேன் ப்ரோ. இந்த கேமரா பட்டன் இருக்கட்டும், இந்த வால்யூம் பட்டனு, இந்த சைடில் இருக்க நம்மளுக்கு வந்து பவர், இது எல்லாமே வந்து ஒரு சின்ன விஷயம் கூட நம்மளுக்கு அதோட டச் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இது வந்து நல்ல யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. வேற ஐஃபோன் எதுவுமே இப்படி இல்லைங்கிறத வேற ஏதோ ஒரு ஐஃபோன் நான் இப்போ 17 ப்ரோவே கையில் எடுத்து யூஸ் பண்ணாலும் கூட ஏர் வந்து கம்ப்ளீட்டா வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுக்கும். சரி, இதை விட அது பிரைஸ் ஜாஸ்தியா இருக்கலாம், இதை விட நிறைய பெனிஃபிட் அடிஷனல் ஹார்ட்வேர் இருக்கும். பட் ஆனால் வந்து எனக்கு என்னன்னா, அதை விட பாதி ரேட்டுக்கு நான் சொல்றது யூஎஸ்ல இருந்து வாங்கினாலோ இல்லாட்டி ஃப்ரெண்டு மூலயமா அவன் வந்து இந்த ரேட்டுக்கு தான் கொடுக்குறான்றத லக்கு இது கிடச்சதுன்னா அப்படியே செம்மையாக யூஸ் பண்ணிட்டு போகலாம். இனிஷியலாக வந்து எல்லாருமே சொன்னது என்னன்னா, பேட்டரி லைஃப் வந்து அடி வாங்குவோம், இதை வாங்குறதுக்கு வந்து நான் இதை வாங்குவோம் அது வாங்க நிறைய கம்பேரிசன் போட்டிருந்தாங்க. டிஸ்பிளே குவாலிட்டியில குறை ப்ரோ, அதுக்கு முதல்ல ரெகுலரா யூஸ் பண்ணணும். சரியா, இது வந்து எல்லார்கிட்டயே இருக்கிற சேலஞ்ச் தான். டே ஒன் இந்த ஃபோனை பார்த்தா சந்தேகப்படுவாங்க. கம்யூனிட்டியில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இது என்ன ப்ரோ இந்த ஃபோன் வாங்குறதுக்கு இது வேஸ்ட் தானே ப்ரோன்ற மாதிரி. ஆக்சுவலாக என்னன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா இதோட எக்ஸ்பீரியன்ஸே வேற. இது எல்லா ஃபோன் மாதிரியும் இல்லை. பிக்சலும் அதே கேட்டகரியில தான் வரும். யூஸ் பண்ணாதான் அதோட பர்பஸ் தெரியும். மற்றபடி பிக்சலை நம்ம எங்கேயுமே வந்து ஹைலைட் பண்ண மாட்டோம். ஐஃபோனும் அதே மாதிரி. குறிப்பு iOS 26.4 வரைக்கும் இருக்கேன், இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறேன். குறிப்பு சொல்லிடுறேன். நாளை பின்ன 27 வந்ததுக்கு அப்புறம் ஏன்டா நீ தானடா சொன்ன பேட்டரியில், எனக்கு வந்து இவனுங்களை பற்றி தெரியாது. ஏன்னா இவனுக்கு எந்த மட்டும் இல்லை, அவருக்கு வந்து பிராண்டை பற்றி தெரியும். அவங்க எல்லாரும் அடுத்தடுத்த அப்டேட்ல என்ன பண்றாங்கிறத பார்த்துட்டு தானே இருக்கும், அதை பேஸ் பண்ணி சொல்றாரு. ஸோ ஏன்னா இப்போ நான் இந்த இதில் சொல்கிறேன், சப்போஸ் யாராவது போயிட்டு 26.4 ஒன்று கிடைக்குதுன்னா அது வேற ரிசல்ட்டாக இருக்கும். இதே வந்து நீங்கள் சொன்னீங்க போனேன் 27 இருந்தது iOS 27, ஆனால் பேட்டரி நிற்கல ப்ரோனா செய்யக்கூடிய ஆளுங்க தான் இவனுங்க, எல்லாருமே செய்யக்கூடிய ஆளுங்க தான். நம்ம லக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போதே எதுவும் இல்லைன்னா, டெஸ்டிங் எந்த மாதிரி பண்ணலாம்னா, நீங்கள் வந்து ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வீடியோ எடுத்து பார்க்கலாம் 4Kல ஹை ரெசல்யூஷன் வச்சு. அப்புறம் வந்து
இப்போ சார்ஜிங் பர்சன்டேஜ் வந்து 95ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. தொடர்ந்து வந்து மேனுவலாக நான் வந்து கண்டினியூஸ் டேப் இல்லாமல், அதாவது கண்டினியூஸாக லாங் ப்ரெஸ் பண்ணால் பஸ்ட் ஆகும், அப்படி இல்லாமல் மேனுவலாக விட்டு ஷட்டர் பட்டன் அழுத்திட்டே இருந்தீங்கன்னா கேமரா யூஸ் ஆகும், ஷட்டர் சவுண்ட் வரும். அதில் பேட்டரி ட்ரெயின் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி ஆகாது ஆக்சுவலாக. நல்ல ஆக்சுவலாக இந்த மூவிங் பார்ட்ஸ் இருக்கக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு பேட்டரி ட்ரெயின் ஆகுது கேமரா ஸ்பெசிஃபிக்காக. அதே சமயம் தெர்மல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான பாயிண்ட் வரும். இது ஆப்பிளோட ஓன் சிலிக்கான் அப்படிங்கிறனால அவங்க வந்து அந்த அட்வான்டேஜ் என்ஜாய் பண்ணுறாங்க. அது ஒன்று. இது வந்து ஆக்சுவலாக என்னன்னா ஒரு அதாவது என்னால் இப்படி செய்ய முடியும், ஓகேவா, இப்படி என்னால் செய்ய முடியும், என்னால் முடியும், அதுக்காக ஒரு ப்ராடக்ட் விட்டுருக்குன்ற மாதிரி தான். கரெக்ட் தான், அவங்களோட எபிலிட்டியை காட்டுறாங்க. அதாவது இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து இப்போ சேலஞ்சிங்காக எதெல்லாம் பாசிபிள் இல்லைன்னு நம்ம நினச்சோமோ அதை பாசிபிள் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் ஏர். இதோட பில் குவாலிட்டி வந்து நிறைய பேருக்கு கொஸ்டின் இருந்தது. இவனுமே என்ன பண்ணா, கிளிக் பைட் மாதிரி என்ன பண்ணான் ஜெரிதருக்கு, இதை உடச்ச இதை வந்து தம்ப்நெயில்ல வச்சான். பார்த்தேன், உள்ள போய் பார்த்தா இதை போட்டு அவன் இழுன்னு 90 கிலோ 100 கிலோ 110 கிலோ போட்டு இழுத்ததுக்கு அப்புறமா தான் இதுவாகுது. அந்த அளவுக்கு ஹார்ட் கண்டிஷன் நம்ம யாருமே போக. அது மட்டும் இல்ல, இப்போ நான் வெயிட்டை வந்து ஈவனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தேன்னா அன்னைக்கு அது உடஞ்சிருக்காது. அவர் நடுவில் மட்டும் தான் வைக்கிறான். இதுவே வந்து நான் ஒரு 5 கயிறு போட்டு 5 கயிறு டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் வரும் அப்படின்னா திரும்ப அது உடையாது. ஆமா. ஸோ இந்த எல்லா இதுலயுமே பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு ஆசை இருந்தது ப்ரோ. ஐபோன் 10 வந்து வாங்கணும்னு ஒரு ஆசை. நல்ல ஃபோன், அற்புதமான ஃபோன். சரி, அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து ஐபோன்ல வந்து ரெவல்யூஷனரா நாங்க கொண்டு வரோம்னு சொல்லி ஃபேஸ் ஐடியோட அது வந்தது. ஆனா வாங்க முடியாம போச்சு. அது ரேட் 1 லட்ச ரூபா ப்ரோ நம்ம ஊர்ல. இல்ல அந்த டைம்ல நான் ஏர்னும் பண்ணல. இல்ல நம்ம ஊர்ல 1 லட்ச ரூபா வந்து ஏர்னும் பண்ணல. ஆசை இருந்தது, பார்த்தேன், ஓகே. அதுக்கப்புறமா வந்து 10s வந்துச்சு. அதே மாதிரி தான், இதே மாதிரி தான் இருக்கும். ஆனா பாத்துக்கிட்டே இருந்தேன், வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் ஆனா இப்பயும் என்னால ப்ரோ வாங்க முடியாது. ப்ரோவோட ரேஞ்சே வேற. ஆனா இந்த ப்ரோ ரேஞ்ச் கிடைக்கிற ஃபீல் வந்து எனக்கு இதுல எனக்கு கொடுத்துருக்கு. அதுதான் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுதான் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட பீக்கே அங்கே தான் இருக்கு. அங்கே தான் இருக்கு. ஏன்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம், ஒரு ஃபோன் வந்து இப்போ எல்லாருமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் ஃபீல் பண்ணணும் வாங்குறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிலர் வந்து சில்லியாக இருக்கும். நான் சாம்சங்கில் வந்து அந்த S Pen எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் சைன் போடுவேன். ஒருத்தனுக்கு சில்லியாக இருக்கும், ஆனால் இன்னொருத்தனுக்கு வந்து அது யூஸ் ஆகுது, பிடிச்சனால தான் வாங்குறாங்க, பிடிச்சனால வாங்குவோம். பட் எனக்கு வந்து அந்த லுக்கு வந்து நான் பர்சனலாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு பிடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்ப்பேன். 15+ வந்து நான் நிறைய டைம் கேஸ் இல்லாமல் தான் யூஸ் பண்ணேன். அது அந்த கலர் க்ரீன் கலர் எல்லாமே நல்லா இருந்தது. பட் ஈவன் அது அலுமினியம்ன்றது வந்து எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கும். அலுமினியம் இது வந்து அந்த அளவுக்கு ப்ரீமியம். இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா எப்பயுமே மேட் ஃபினிஷ் தான் பண்ணுவாங்க டைட்டானியமாக இருந்தாலும். இதில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா கிளாஸி ஃபினிஷ் பார்க்க நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த இதுலயும் வந்து இந்த ஃபினிஷும் வந்து நல்லா பண்ணி விட்டாங்க. ரியரும் சூப்பரா இருந்தது. இதுல ஒரு சாய்ஸ் வந்து உங்களுக்கு சப்போஸ் பிளாக் கிடைச்சுன்னா போயிடுங்க, வேற லெவல்ல இருக்கு பிளாக். அது இன்னும் கொஞ்சம் ஸ்டெல்த்தா இருக்கும், டிவைஸ் பார்க்கிறதுக்கு மினிமலாவும் இன்னும் கொஞ்சம் அப்படி இதுவா இருக்கும், செம்ம இதுவா இருக்கும். இதுல கூட உங்களுக்கு லைட்டா அந்த டஸ்டோ இல்லாட்டி ஏதாவது மார்க்கிங்ஸோ பதிஞ்சதுன்னா தெரியுது, பட் அதுல வந்து அந்த அளவுக்கு தெரியாது. அது ஒண்ணுதான், மத்தபடி சான்ஸே இல்லை ப்ரோ இந்த போன். சூப்பர். ஸோ மொத்தம் நம்ம மக்கள்ல யாராவது வந்து ஐஃபோன் ஏர் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஐஃபோன் ஏர்ல பேட்டரி லைஃப் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் சொல்லுங்க. நான் என்ன ஓஎஸ்னு சொல்லிடுங்க, எதுல என்ன வெர்ஷனா எப்படி இருந்தாலும் இதுக்கு வந்து இது என்னது iOS 26ல தான் வந்திருக்கும். ஆமா, கலர் OSல தான் வந்திருக்கும். சரி, HyperOSல தான் வந்திருக்கும். இல்ல எல்லாருமே மாத்தி எடுத்துக்கிறாங்க ப்ரோ. இப்பெல்லாம் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. எதை பார்த்தாலுமே ஒரே OS மாதிரி தான் தெரியுது. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதான் என்னோட கியூரியாசிட்டி என்னன்னா, இப்போ நம்ம சுரேஷ் ப்ரோக்கு நல்ல பேட்டரி நினைச்சு, எஸ் எனக்கும் நல்ல பேட்டரி நினைச்சு, சரி உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு பேட்டரி லைஃப், அது வேற ஏதாவது காம்ப்ளிகேட்டடான அப்ளிகேஷனா, ஒருவேளை மெட்டா ஆப் ஏதாவது குறுக்க புந்து வேலை பார்த்து விடுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கேள்வி கேட்குறேன். பார்ப்போம். இப்போ நேயர்கள் விருப்பம்னு ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்னோட இது அடுத்த வெர்ஷனுக்கு ஒன்றும் இல்லை, 4000 mAh பேட்டரி, ஓகேவா, ஒரு வைட் ஆங்கிள் கேமரா, அவ்வளோதான் ப்ரோ, போதும். வேற எதுவுமே மிஞ்சி போனா நம்ம இன்னொரு ரெக்வெஸ்ட் வைக்கலாம். வேணா இந்த டைப் சி வந்து ஒரு 3.2 வேணா டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு வேணா. ரொம்ப ஒரு ஆசைப்படுறோம்னு நினைச்சு போறாங்க. ஃப்ரண்ட்ல வந்து அது ரியர்ல வந்து பிரைமரி சென்சார் இன்னும் கொஞ்சம் பெரிய சென்சார் கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். அவ்வளவுதான். இது அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு மத்த பிராண்ட் கிட்ட எல்லாம் எவ்வளவு பெருசா நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பெரிய லிஸ்ட் வைப்போம். ஆனா இந்த போனை பொறுத்தவரைக்கும் இந்த 2 இது போதும். அது இந்த 3 இத மாத்துனா இன்னும் பெர்ஃபெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படின மாதிரியான ஒரு கருத்து தான். இதை தான் மாற்றணும்னு நாங்கள் சொல்லலை, இது மாற்றினா அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட். அதுதான் இது வந்து ஹானர்ல ஏர் 2 ஏதோ ஒன்று லான்ச் பண்ணியிருக்கான் போல, 5000 mAh அதுன்னு சொன்னாங்க. ஆனால் பில் குவாலிட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இருக்குமா? அதெல்லாம் பட்ஜெட் தானே ப்ரோ, பட்ஜெட்டு அதுதான் பிரச்சனை. ரைட்டு, ஓகே. ஸோ மொத்தம் ஏர் வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப லைட்டாகவும் நம்ப முடியாத மாதிரியான ஒரு சில ரிலேபிளான பர்ஃபார்மன்ஸையும் சஸ்டைனபிளாக கொடுத்துருக்கு. அதுதான் எங்கள் ஆச்சரியம். அதுதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சோம், அதை நாங்கள் சொல்லிட்டோம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காம நீங்கள் செக்ஷனில் கேளுங்க. இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுள்ள சிவபரணி, சுரேஷ், பார்க்கலாங்க. பாய்.